ஓம் சாந்தி. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய விழா நிறைவு நாளான இன்று தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற உள்ளது. காலம் காலமாக இந்த ஊரில் நமது முன்னோர்கள் மிக அருமையாக கதை பாடி வந்துள்ளார்கள். கதையின் மூலம் பல்வேறு கருத்துக்களை, பண்பாடுகளை, கலாச்சாரங்களை, பக்தியை வளர்த்து வந்துள்ளார்கள். அந்த முன்னோடி ஆத்மாக்களை அன்புடன் நன்றியுடன் நினைவு கூர்ந்து இறைவன் துணையோடு நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற சுப சங்கல்பத்துடன் இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றோம். பொதுவாக மகாபாரதம் கதை யாரால் எழுதப்பட்டது என்றால், வியாசர் சொல்ல கணபதி கடவுள் எழுதுகின்றார். இருவருக்கும் பரஸ்பரம் ஒரு ஒப்பந்தம். அதாவது கணபதி கடவுள் சொல்கிறார், நான் எழுத தடைப்படாதவாறு நீங்கள் சொல்ல வேண்டும். நான் எழுதிக்கிட்டே இருப்பேன், நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது கணபதி கடவுளுடைய வேண்டுகோள். வியாசருடைய வேண்டுகோள் என்னன்னா, நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க உணர்ந்து எழுதணும். சும்மா கடற்கடன்னு எழுதக்கூடாது. நான் சொல்றது உங்ககிட்ட மனசுக்குள்ள தாரணை ஆகணும். உணர்ந்து உங்க மனக்கண்கள் அந்த காட்சியை உருவகப்படுத்திட்டு நீங்க எழுதணும்னு இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இதுல என்ன நன்மைன்னா, அந்த கணபதி கடவுள் அதை உணர்ந்து கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்குள்ள இவர் இன்னொரு பாட்டை நினைவுக்கு கொண்டாந்துவார். இப்படியாக எழுதப்பட்டதுதான் இந்த மகாபாரத கதை. சரி, எழுதியாச்சு. முதலில் இந்த கதை யாரால் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால், ஜனமேயன் என்ற ஒரு மகாராஜா, அதாவது அர்ஜுனனுடைய பேரன். அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் பிறந்த மகன் பரீட்சித்து. அந்த பரீட்சித்தனுடைய மகன் ஜனமேயன் என்ற மகாராஜா. பொதுவாக மகாபாரதம் முடிந்து தர்மனுடைய ஆட்சிக்கு பிறகு உலகம் செல்வ செழிப்பால் நிறைந்து விட்டது. அதாவது கஷ்டப்பட்டதெல்லாம் பாண்டவர்கள் தான். ஆனா அவருடைய பரம்பரை மிக பெரிய சுபவாசிகளா மாறிட்டாங்க. எந்த கஷ்டமும் கிடையாது. அதாவது அந்த ஜனமேயன் பொறுத்தளவுல ஒரு நாட்டை பிடிக்கிறவரும் கிடையாது. ஏன்னா எல்லா நாடும் அவங்களுக்கு அடிக்கலாம். எந்த செல்வமும் கொண்டாடணும் கிடையாது. எல்லா செல்வமும் நிறைஞ்சிருக்கு. அதனால ஜனமேயன் என்ன பண்ணுவார்னா, ஓய்வாக இருக்கிறதா அவரோட வேலை. இந்த சொக்கத்தான் விளையாடிட்டே இருப்பார். விளையாட்டுதான் அவருக்கு வேற எந்த உழைப்பு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது பகல விளையாடுவார். ஒரு நாள் ஒரு ரிஷி அவரை பார்க்க வர்றார். ஒரு செய்தி சொல்ல வர்றார். ஜனமேயன் சொல்றாரு, அவருக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து அனுப்புங்க, நான் என் விளையாட்டுல அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிஷி வேகமா உள்ள பரீட்சித்துட்ட சொல்றார், இன்றிலிருந்து ஒரு வாரத்திற்குள் நீ பாம்பு தீண்டி இறந்துருவேன். உங்க பரம்பரை வம்சமே நாக தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். உங்க அப்பா இறந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? பரீட்சித்து எப்படி இறந்தாலும் தெரியுமா என்ன கேட்பாரு. தெரியாது. ஏன்னா ஜனமேயன் சின்ன பையன். ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு, இறந்த செய்தி தான் கேட்குது. ஆக உங்க நாக சர்ப்பத்தால் பாதிக்கப்பட்டவங்க நீங்க, இன்னும் ஒரு வாரம் தான் அவருக்கு டைம்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். உடனே அந்த ஜனமேயன் என்ன பண்ணுவார்னா, ஒரு பெரிய அப்பதான் கேட்கிறார், தன்னுடைய குல குருட்ட கேட்கிறார், ஏன் எங்க குலம் இந்த நாக சர்ப்பத்தால பாதிக்கப்பட்டதுன்னு கேட்கும்போது, அப்பதான் இந்த மகாபாரத கதைய வியாசருடைய முதல் மாணவர் ஒருத்தர் உண்டு. அந்த மாணவர் தான் ஜனமேஜனுக்கு இந்த மகாபாரத கதையை சொல்றார்.
சொல்லிட்டு அதுல இந்த நாம தோஷத்தினுடைய விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். அப்போ அந்த தனமேஜன் என்ன பண்றாருன்னா அவர் யாகம் பண்றார். இனிமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாம்பையும் ஒழிக்கிறதுக்கு சர்ப்ப சத்துரு யாகம்னு ஒன்று பண்றார். மிகப்பெரிய யாகம். யாகத்தை துவக்கியாச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா சர்ப்பங்களும் அந்த நெருப்புல வந்து அப்படியே ஆபத்தியா வந்து விடும். விழுந்துகிட்டே இருக்கும். கடைசியில பாக்கி உலகத்துல மொத்தத்திலே பாக்கி 2 பாம்பு தான். அந்த யாகத்தினுடைய ஒரு ரகசியம் என்னன்னா, அந்த யாகம் நடக்கும் பொழுது யார் என்ன கேட்கிறாங்களோ தானம் கொடுக்கணுங்கிறது விதி. அந்த நேரத்துல ஒரு முனிவர் வந்து கேட்பாரு, அண்ணா எனக்கு ஒரு தானம் கொடுங்க, என்ன வேண்டும்னு கேட்பாரு. எனக்கு எஞ்சி இருக்கிறது 2 பாம்பு, தட்சன் தட்சகிங்கிற 2 பாம்பு. அந்த பாம்போட உயிர் எனக்கு, அந்த பாம்பு எனக்கு வேணும்னு கேட்பார். அப்போ அந்த மன்னன் சொல்லுவாரு, இந்த யாகமே பாம்பு அடிக்கிறதுக்கு. அப்ப அந்த பாம்பை நீ கேட்டன்னா இந்த யாகம் நிறைவு பெறாதே கேட்பாரு. இல்ல எனக்கு வேணும்னு சொல்லுவாரு. வேற வழி இல்லாம அந்த பாம்பை அந்த ரிஷிக்கு கொடுத்துருவார். இந்த கதையில ஒரு என்ன நீதினா, அந்த 2 பாம்பு எதை குறிக்கின்றது என்றால், ஒரு பாம்பு வந்து ஆணவம், இன்னொரு பாம்பு காமம். இந்த 2ம் உயிர் படைச்சிருது. அது இருந்தாலும் இந்த உலகம் சுழற்சிக்கு வரும். அதனால அந்த ரிஷி அதை தானமா வாங்கினார். சரி, பாம்பை தானம் கொடுத்தாச்சு. இவருக்கு 7 நாள்ல மரணம் விதி. என்ன செய்ய? ஒரு பெரிய தெப்ப குளத்துல நீர் சூழ்ந்த நீர்நிலையில் 8 தூண்கள் வச்சு அதுல ஒரு மாளிகை வச்சு அந்த மாளிகைக்குள்ள இவர் வந்து உள்ள போய் தங்கிடுறார். எந்த பாம்பு வந்துடக்கூடாது. அந்த 8 நாள் முடியும் போது லேசா உள்ள ஒரு அகங்காரம் வரும். பரவாயில்லையே, 8 நாள் நான் தவம் செஞ்சுட்டேன், மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகிட்டேன், இன்னும் சந்தோஷம், சின்ன ஆணவம் புகும். உடனே அந்த விரதத்தை முடிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மாதுளம் பழத்தை அப்படி பிரிப்பார். அந்த மாதுளம் பழத்துக்குள்ள ஒரு பாம்பு, பூ நாகம், டக்குன்னு அது கொஞ்சம் அந்த மனுமேயன் இறந்துருவார். ஆக இந்த கதை என்ன சொல்ல வருகிறது என்றால், இந்த உலகில் ஆணவமும் காமமும் மனிதர்களை பாம்பு ரூபத்தில் பின்னி பிழைந்து உலகத்தை சுற்றி சுழல வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதை வென்றால் மரணமில்லாத பெருவாழ்வு வாழலாம் என்ற அந்த கதை ஆரம்பித்து, இந்த மகாபாரதம் ஏன் இந்த கோவில நம்ம கொண்டாடுறோம்? 20 நாள் இப்போ பண்டிகை பண்ணோம். இந்த இன்னைக்கு தர்மர் பட்டாபிஷேகம். இந்த கதை உடலோடு இருக்கின்ற நீங்கள் மட்டும் கேட்கவில்லை. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 200 கிலோமீட்டர்ல உள்ள அந்த துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் சுத்திட்டு இருக்கும். ஆங்கிலத்துல இவில் சோல்னு சொல்லுவோம், பாவ ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்கள் சத்கதி பெறும். இந்த ஏன் மகாபாரத கதையை ஒவ்வொரு கோயிலையும் பாடுறாங்கன்னா, இந்த கதைகள், அதில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிறருக்கு சத்கதி தரும், ஆத்மாவை சத்கதி அடைய செய்யும். ஆகவே இந்த இங்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு பண்டிகையும் மிக மிக அர்த்தம் பொழிந்தவையாகும். இது எந்த விதத்திலும் ஏளனம் செய்யக்கூடியது அல்ல. பாரதியார் சொல்லுவாங்க, ஆலயம் செய்வோம், கல்வி சாலைகள் அமைப்போம், அதே நேரத்துல அன்னையாவிடம் புண்ணியம் கூடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்கள். ஆக ஆலயங்கள் கல்வி சாலைகளாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு தெருவிலும், பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், இந்த தெரு பெயர் மேட்டு தெரு. மேடாக இருந்ததால மேட்டு தெருன்னு வந்துதான். அன்னைக்கு ஒரு மேடு இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். அந்த சாமி வழியில் அந்த மேட்டுக்காக மேட்டு தெருன்னு வந்ததான் தெரியல. ஒரு மேடாக இருந்து இன்று ஒரு கோவிலாக எழுதி அதுல வந்து இன்னைக்கு 3 முறை பூக்குடி விழா நடந்துருச்சு. இந்த
அந்த பெரியவர்களுக்கெல்லாம் நன்றிக்குரியவர்கள். கோவில் அமைத்த அத்தனை பேர்களும் நன்றிக்குரியவர்கள். இந்த பூப்பொலி விழா என்பது ஏன் அந்த நெருப்புல தீ மிதிச்சுட்டு போறாங்கன்னா, தனது பாவங்களை தொலைப்பதற்காக செய்யக்கூடிய சடங்கு தான் அந்த தீவிரி. ஏன்னா கடந்த காலங்களில் போர்க்காலங்களில் நிறைய பேரை வதம் செஞ்சாச்சு, நிறைய துன்பம் அடைச்சாச்சு. அந்த பாவத்தை போக்குவதற்காக தான் பாண்டவர்களை கிருஷ்ணர் தீ வழியா போட்டுள்ளார். பொதுவாக பாவம் தீர்றதுக்கு இந்தியாவில் என்னெல்லாம் வழிகள்னா, நதிகள்ல போய் கங்கை நதியில போய் குளிக்கிறது பாவம் தீரும். மகாமகம் குளத்துல மூழ்கினா பாவம் தீரும். அதே போல அது நீர் தத்துவம், இது நெருப்பு தத்துவம். ஆக இங்கு நெருப்புல தாண்டி போகும்போது அவங்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக இந்த பூக்களி விழா. அதன் நினைவார்த்தமாக நிறைய பேர் அந்த பூக்களி விழாவில் கடந்து வந்தாங்க. அவர்கள் அத்தனை பேருடைய பாவங்களும் பஸ்மமாகி இருக்கும். இனி இந்த ஒவ்வொரு விழாவின் பிறகும் உலகம் சேமமாகும் என்ற நம்பிக்கையில் இந்த விழா நடத்தப்படுகின்றது. இந்த மகாபாரதம் கிமு 1200ஆம் ஆண்டு நடந்ததாக குறிப்புகள் கூறுகின்றது. கீதையில் எழுதப்பட்டுள்ள சுலோகன் பாருங்க. யதா யதா தர்மஸ்ய பரிபாரத் சம்பவாமி யுகே யுகே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று எழுதப்பட்டுள்ளது. எப்பொழுதெல்லாம் அதர்மம் உச்சநிலை அடைகின்றதோ அப்போதெல்லாம் அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வருகிறேன் என்கிறது முதல் சுலோகன். எப்பொழுதெல்லாம் சாதுக்கள் துன்புறுத்தப்படுகின்றார்களோ அப்பொழுது அதர்மிகளை அழித்து சாதுக்களை ரட்சிப்பதற்காக நான் வருகிறேன் என்கிறது இரண்டாவது சுலோகன். இன்றைய உலகில் இந்த சுலோகன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த மகாபாரத யுத்தம் ஒரு முறை நடக்கும் யுத்தம் அல்ல, ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்கும் யுத்தம். முன்பு ஒரு முறை நடந்திருக்கு, இப்ப நடந்திருக்கு, பின்னாலும் நடக்கும். அந்த ஒவ்வொரு கல்பத்தில் நடக்கும் பொழுதும் கிருஷ்ணர் மூலமாக நாராயணன் மூலமாக நரனுக்கு உபதேசிக்கப்பட்டதாக சொல்லப்படுவது கீதை. இந்த மகாபாரதத்துல நமக்கு என்ன ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்குன்னா, கீதை என்ற புத்தகம். கீதைய மாதான்னு சொல்லுவாங்க, கீதா மாதா. காந்திஜி கையில கீதை புத்தகம் இருக்கும். கோரத்துல சத்திய பிரமாணம் வாங்குறது கீதை புத்தகத்துல வாங்குவாங்க. அந்த கீதை மாதான்னா தாய், சாஸ்திரங்களின் தாய் கீதை. அப்ப அந்த கீதை இந்த மகாபாரத யுத்தத்தில் போதிக்கப்பட்டது, போர்க்களத்தில் போதிக்கப்பட்டது. இதனுடைய தத்துவம் என்னவென்றால், குருக்ஷேத்திர யுத்தம், அந்த மகாபாரத யுத்த காலம் மீண்டும் இப்ப நடந்துட்டு. இன்னைக்கு இந்த சொற்பொழிவு பண்ற நாள்ல கூட இன்னைக்கு காலையில யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த உலக யுத்தத்துல கிருஷ்ணர் மூலமாக கீதை உபதேசிக்கப்படுகிறது. யாருக்கு? அர்ஜுனன் என்ற நரனுக்கு. நரன் யார் என்றால், நரகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் நரன். பெண்களை நாடின்னு சொல்லுவாங்க, யாராவது பலியிட்டா நரபலின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கங்க, நம்ம எல்லாரும் நரன்கள். நரன்களுக்கு நாராயணன் மூலமாக போதிக்கப்படுவது கீதை. கீதை என்ன சொல்றது? கீதையின் சாரம் என்னன்னா, அர்ஜுனன் போர்க்களத்துல பாக்குறாரு, எல்லாரும் சொல்லக்காரங்க, தாத்தா பாட்டி குரு துரோணர் எல்லாரையும் பாக்குறாங்க. இவங்களையா நான் கொல்ல போறேன்னு தன்னுடைய காண்டிபத்தை விடுறார். அப்போ கிருஷ்ணர் அவருக்கு சத்திரிய தர்மத்தை போதிக்கிறார். உனது கடமையை நீ செய்ய வேண்டும், அதுதான் உனது தர்மம், உலகத்திற்கு தர்மம்னு போதிக்கிறார். அப்ப அவர் சொல்ற முதல் நீதி என்னன்னா, எதிரில் இருக்கிற எல்லாரையும் ஆத்மா என்று பார். நீ பீஸ்மாச்சாரியான்னு பார்க்காத,
துரோணர்னு பார்க்காத, திருபர்னு பார்க்காத, ஆனால் ஒவ்வொருவரும் ஆத்மா என்று பார். ஆத்மா அழிவற்றது, நீரில் கரையாது, நெருப்பில் எரியாது, வாழால் வெட்ட முடியாது, மரணமற்ற அமரத்துவம் கொண்டதுதான் ஆத்மா. ஆக ஆத்ம உணர்வை கீதை முதலாக போதிக்கின்றது. இந்த கீதையின் முதல் பாடமும் ஆத்மாதான், முடிவான பாடமும் ஆத்மாதான். எப்படி முடிவுங்கிறத சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிடுறார், நீ மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், ஆத்மாவை உன்னால் கொல்ல முடியாதுன்னு விளக்கம் சொல்லிடுறார். நீ அவங்களை கொல்லாட்டி கூட உரிய நேரத்தில் அவங்க இறக்க போறது நிஜம். அதனால உடல் என்பது ஒரு சட்டை, ஆத்மா போட்டிருக்காரு. அந்த சட்டையை தான் நீ சிதைக்க போற, ஆனா ஆத்மாவில உன்னால சிதைக்க முடியாது, கவலைப்படாதுன்ற. இந்த முதல் பாடம் கடைசியில இந்த பாடம் வரும். எல்லாரும் யுத்தம் முடிஞ்சு மேல் உலகத்துக்கு போயிடுவாங்க. மேல் உலகத்துக்கு போன பிறகு அங்க பாஞ்சாலி ஒரு சேர்ல டம்மன் ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு பக்கம் இவரு அவரை புடவை எடுத்தாரு. புடவை எடுத்தவர் யாரு? துச்சாதனன். ஒரு பக்கம் துச்சாதனன், இன்னொரு பக்கம் துரியோதனன் உட்கார்ந்துருப்பாங்க. 3 பேரும் உட்கார்ந்துருப்பாங்க. மேல போய் தர்மன் பார்ப்பாரு, இது என்னது இருக்காரு. அப்பதான் இவருக்கு போதிப்பாங்க. நாரதர் சொல்லுவாரு, தர்மா நீ மேல வரும்போது உடல் உணர்வோட வந்துட்ட, உடல் உணர்வோடு வந்த. யாருமே வரமாட்டாங்க, எல்லாரும் ஆத்மாவா வருவாங்க. நீ ஒரு ஆள் தான் உடல் உணர்வோட வந்திருக்க. அதனாலதான் உனக்கு பழைய நினைவுகள் இருக்கு. பாஞ்சாலி தான் ஆத்மாவா வந்திருக்கா, அவருக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. நீ போய் அதுவும் அந்த ஆகாய கங்கையில குளிச்சுட்டு வா, உன்னுடைய உடல் உணர்வு போயிருந்து சொல்லிடுவான். அதே மாதிரி அதை குளிச்சுட்டு வந்த பிறகுதான் அவருக்கு அந்த உடல் நினைவு போக்கி அந்த சொந்த வாழ்க்கை பிராப்தி ஆகும். இந்த இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆத்ம உணர்வில் இருந்தால் காமம் வராது, கோபம் வராது, பகை வராது, விரோதம் வராது, பஞ்சமா பாதங்கள் செய்ய மாட்டோம். இன்று இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனிடமும் இந்த 5 குணம் இருக்கா இல்லையா? காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம். இந்த 5 குணம் முன்னாடி இந்த சொல்லுவாங்க, கோபம் மூக்கு மேல வருதுன்னு சொல்றாங்கல்ல. என்ன கோபம் என்ன வைரக்கல்லா மூக்குக்கு முன்னாடி வருது. எல்லாரும் பெருமையாக 5 விகாரத்தை முன்னால வச்சுட்டோம். அதனால இன்னைக்கு இந்த உலகம் அசுர உலகம், பாவ உலகம் ஆயிடுச்சு. எல்லாருமே கையில கொடுத்தது என்னன்னா 5 விகாரம். இந்த நேரத்துலதான் ஒவ்வொரு நரனும் நாராயணனாக மாறணும். அதாவது கீதை சொல்லப்பட்டு அதை கேட்டு ஒரு நிலை மேம்படணும், அப்டேட் ஆகணும். அதே நிலையில இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாம் இந்த மகாபாரத கதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஆத்ம உணர்வை பெற வேண்டும், ஆத்ம நிலையை பெற வேண்டும். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே ஆத்மாக்கள். ஒரு சின்ன கசகசாக ஒரு ஒளி, இந்த 2 புறத்துக்கு மத்தியில 3 இன்ச்சி உள்ள அந்த ஆத்மா. ஆத்மாங்க இருக்கப்படிதான் பொட்டு வச்சுக்கிறோம், செஞ்சிக்கும் போது எப்படி பண்றோம், தலைவிதின்னு சொல்றோம். எலும்பும் சதையினால் ஆன உடல் பிளஸ் ஆத்மா சேர்ந்தா ஜீவாத்மான்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் இப்ப ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள். இந்த உடல்ங்கிறது 5 தத்துவத்தினாலான ஒரு மண் பொம்மை. எப்படி நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை வாங்கி தர்றோமோ, அது போல இந்த பூமி தந்த பரிசு தான் இந்த உடல். ஆண் பெண்கிற பொம்மைக்குள்ள ஆத்மா உட்கார்ந்துட்டு கண்ணு மூலமா பார்க்கும், வாய் மூலமா பேசும், காது மூலமா நடக்கும், காது மூலமா கேட்கும். இப்படி கர்ம இந்திரியங்கள் மூலமா காரியம் செஞ்சுட்டு என்று இந்த உடல் வயதாகின்றதோ பழுதாகின்றதோ அப்ப என்ன செய்யுதுன்னா, இந்த ஆத்மா சரீரம்ங்கிற இந்த சட்டையை கலத்திட்டு இன்னொரு கர்ப்பத்துக்கு போயிடும். ஆக ஆத்மா காலம் காலமாக இந்த வாழ்க்கை தொடரும். இதை நமக்கு என்ன சொல்றதுன்னா, இதுதான் ஆத்மா அப்படியே ஒரு பிறவியோட தான் நிக்காது. அப்படியே சொல்றது இந்த ஆத்மா
சாஸ்வதம்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. சாஸ்வதமாக வாழும். ஆத்மா சாஸ்வதம், உடல் சாஸ்வதம் கிடையாது. உடல் தேடி கவரும் மாறும். ஆக நாம் ஆத்மாக்கள்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மாவின் தர்மம்னு ஒரு 7 தர்மம் இருக்கு. ஆத்மாவுடைய தர்மம் என்னன்னா அமைதி ஆத்மாவின் தர்மம், சக்தி ஆத்மாவின் தர்மம், ஞானம், ஒளி, தூய்மை, ஆனந்தம், இது பூரா ஆத்மாவுடைய தர்மம். நம்ம ஆத்மாங்கிறத மறந்ததுனால, நான் இந்த தேகம்னு நினைச்சதுனால தேக தர்மங்கள் காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், சோம்பேறித்தனம், இப்படி ஒரு நெகட்டிவான குணங்கள் தான் அசுர குணங்கள். இந்த 5 அசுர குணங்களை அழிக்கணுங்கிறதுக்காக தான் சிவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஐந்தவித்தான். சிவனுங்கிற ஆத்மாவில இந்த 5 குணம் கிடையாது. அவிச்ச நெல்லு முளைக்காது. அதே போல சிவன்கிட்ட ஒரு போதும் இந்த 5 தீய குணங்கள் வெளிப்படாது. அதனால சிவன் ஐந்தவித்தான்னு புகழப்படுறார். நற்பனை செய்ய வேண்டும், அது செய்யணுங்கிறதுக்காக தீபம் காட்டுறாங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் ஏன் கற்பூர தீபம் காட்டுகிறார்கள் என்றால், அந்த மூர்த்தி எந்த பெயர் கொண்ட மூர்த்தி ஆகட்டும், ஆனால் அந்த மூர்த்திக்கு புருவ மத்தியில் இருப்பது ஒரு ஒளி. அது கிருஷ்ணன் ஆகட்டும், திரௌபதி அம்பாள் ஆகட்டும், அர்ஜுனன் சுவாமி ஆகட்டும், எல்லாத்தையும் ஆத்மா இருக்கு. அது ஒரு ஜோதி. பரமாத்மா ஒரு ஜோதி. கும்பிடக்கூடிய நீங்க ஒரு ஜோதி. இந்த எண்ணத்தை முன்னுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் கற்பூர தீபத்தை கொண்டு வராங்க. இந்த ஒளிய நீங்க ஒவ்வொருவருமே பிரார்த்திக்கும் பொழுதும் சரி, தியானிக்கும் பொழுதும் சரி, உங்கள் மனக்கண்ணால் அந்த ஜோதியை கொண்டு வாருங்கள். அந்த இறை ஜோதியை கொண்டு வந்து உங்களுடைய 5 தீய குணங்களை அதில் ஆபரியாக்குங்கள், பஸ்மமாக்குங்கள். ஆக அந்த 5 கெட்ட குணத்தை நீங்க நீக்கிட்டீங்கன்னா, அந்த சிவனுக்கு தானம் கொடுத்துட்டீங்கன்னா தோஷம் போய்விடும். இந்தியாவுடைய தத்துவம் என்னன்னா, தானம் கொடுத்தால் தோஷம் தீரும். அதனால நீங்க நல்ல நிறைய பண்றீங்க. ஆனா முக்கியமான பண்ண வேண்டிய தானம் ஆத்மாவில் இருக்கிற கெட்ட குணத்தை தானம் பண்ணணும். ஏன்னா கெட்ட குணத்தால தான் பாவம் வருது. பாவம் போகணும்னா முதல்ல நிறுத்தணும், செய்யறதை நிறுத்தணும். அப்ப இந்த 5 குணத்தை, அவகுணத்தை தானம் செய்ய வேண்டும். தானம் பெற்றுக்கொள்ள அந்த இறைவன் இந்த பூமிக்கு வருகின்றார். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. கீதை கிருஷ்ணர் சொல்றா, பரமாத்மா சொல்றா. நல்ல பாடல, கிருஷ்ண பரமாத்மான்னு எழுதப்பட்டிருக்கும். கிருஷ்ணர் ஆத்மாவில் பரமாத்மா பிரவேசமாகி கொடுப்பதுதான் கீதை. அதனால கிருஷ்ண பரமாத்மான்னு இருக்காங்க. பரமாத்மாங்கிறது அந்த சிவன். அந்த சிவன் கிருஷ்ணர் ஆத்மாவில பிரவேசமாகி கிருஷ்ணர் ஆத்மாவிற்கும் உலகத்திற்கும் வழங்கியது கீதை. இந்த பூமியில கடவுள் கொள்கையை நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 விதமான கடவுள்கள். அதாவது கடவுள் ஒரு இடத்துல கடவுள் வச்சுங்க, இன்னொரு இடத்துல தேவர்கள். கடவுள்னா ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இது உலகம் ஒத்துக்கொண்ட ஒரு கருத்து. அந்த ஒரு இறைவன் சிவன். அவர் எந்த கர்ப்பத்திலும் வரமாட்டார். அவருக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. கடவுளோட இலக்கணம் என்னன்னா, யாருக்கு பிறப்பு இறப்பு இல்லையோ, யாருக்கு தாய் தந்தை இல்லையோ, யாரிடமும் யார் படிக்க வேண்டியது இல்லையோ, அவர் தான் கடவுள். ஆக சிவன் கடவுள். அப்ப கிருஷ்ணன் யாரு? மற்ற சாமிகள் யாருன்னா அவர்கள் அனைவரும் தேவர்கள். தேவர்கள் எண்ணிக்கை 33 கோடி பேர். அதனாலதான் நம்ம எல்லா பாவம் பண்ணும்போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார், 33 கோடி தேவர்களே இங்க வாங்க, உங்க முன்னாடி இந்த கிரக பிரவேசம் பண்றேன், உங்க முன்னாடி இந்த பேர் சொல்றேன்னு சொல்லுவார். ஆக தேவர்களின் எண்ணிக்கை 33 கோடி பேர். யார் தேவர்கள்? யாரிடம் 16 குணம் இருக்கிறோ அவங்க தேவர்கள். 16 பெற்று பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க. 16 குணம் ஒரு ஆத்மாவில் இருந்தா அவங்க தேவர்கள். தேவர்களின் முதன்மையான தேவன் கிருஷ்ணன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்பர் 1 உலகத்துல தேவ ஆத்மாக்களில் முதன்மையானவர் கிருஷ்ணர். 16 கலை நிரம்பியவர், சம்பூர்ணமானவர், சம்பந்தமானவர். ஹிந்தியில 16 கலா சம்பந்தம்னு ஒரு பேர்.
அஹிம்சா பரமோ தர்மம் மூர்த்தின்னு பேர். அதாவது கிருஷ்ணர் எந்த அஹிம்சையும் அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தர்மவான் தான் கிருஷ்ணர், முதல் தேவதை. அந்த தேவலோகம் இதே பூமியில் ஒரு 2 யுகம் இந்த பூமியில தேவர்கள் ஆட்சி நடக்கும். 2 யுகம் மனிதர்களுடைய ஆட்சி நடக்கும். மொத்தம் 4 யுகம். சதுர் யுகம்னு பேர். சத்தியுகம் திரேதாயுகம். இந்த 2 யுகத்துல இந்த பூமியில தேவர்கள் ஆட்சி செய்வார்கள். தேவலோகமாக இருக்கும். ஒவ்வொருத்தையும் 16 குணம் இருக்கும். இந்த சத்தியுகத்துல இந்த பூமி எப்படி இருக்கும்னா, ஒரே நீரோடையில பசுவும் தண்ணி குடிக்கும், புலியும் தண்ணி குடிக்கும். ஏன்னா அஹிம்சை தர்மம் கொண்ட நாடு. ஒரு உயிர் இன்னொரு உயிரை ஹிம்சை செய்யாது. சத்தியுகத்துல ஆஸ்பத்திரி இருக்காது, ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிடையாது. கொஞ்சம் கனத்தொகை நல்லா புரிஞ்சுக்குங்க. மகாபாரத புத்தகத்தை படிச்சு பார்த்தேன். 8 லட்சம் பேர் கணக்கு வருது. மிக மொத்தத்திலேயே ஒரு 9 லட்சம் பேர் தான் சத்தியுகத்தில் இருப்பாங்க. அப்போ நெல்லை மாவட்டத்திலே ஒரு குடும்பம் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க. முழு உலகத்துல 9 லட்சம் பேர் தான் சத்தியுகத்தில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அரண்மனை இருக்கும். எப்படிப்பட்ட அரண்மனையா? தங்க மாளிகை இருக்குமா. அதாவது மகாபாரத போருக்கு பிறகு இந்த உலகம் ஒரு விநாசத்திற்கு பிறகு இந்த கருங்கல் மலையெல்லாம் உள்ள போயிடுமா. மேற்கு தொடர்ச்சி மலை, ஆரவல்லி மலையெல்லாம் உள்ள போயிடுமா. உள்ளே இருக்கிற தங்க மலை வெளியே வந்துடுமா. நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்க. கண்ணனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும் போது அவர் ஒரு வெள்ளி மலையை உடச்சி கொடுப்பாரு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரே நாள்ல இது உடச்சுன்னு சொல்லாம. அப்போ இந்த சத்தியுகத்துல தங்க மலை இருந்தது. அந்த தங்கத்தை வெட்டி தான் வீடு கட்டினாங்க. தங்க துவாரகைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்தியுகத்துல கிருஷ்ணருக்கு மட்டும் தங்க மாளிகை இல்லை. அங்க வாழ்ந்த அத்தனை பேர்களுக்கும் தங்க மாளிகை இருக்கும். தங்க தட்டுல தான் சாப்பிடுவாங்க. தங்க தட்டுல தான் சாப்பிடுவாங்க. தங்க ஸ்பூன். விளையாடுறதெல்லாம் வைரக்கல் தான் விளையாடுவாங்க. கந்தர்வ மாளிகைகள் போல இருக்கும். ஒவ்வொரு வீட்லையும் புஷ்பக விமானம் இருக்கு. குடும்பத்தோட பயணிக்கிறதுக்கு ஒரு விமானம், குழந்தைகள் போடுறதுக்கு ஒரு விமானம். 8 வயசு குழந்தை கூட விமானத்துல ஏறி உட்கார்ந்து சொன்னா சென்சார் கேட்கும். நாயகரா நீர்வீழ்ச்சிக்கு என்ன கூட்டு போனா அப்படியே அமெரிக்காவில் இருக்கிற அந்த நாயகரா நீர்வீழ்ச்சியில போய் குளிச்சுட்டு வந்துடும். அடுத்த நாள் நான் லண்டன் தேம்ஸ் நதியில குளிக்கணும்னு அவங்க விமானம் கூட்டு போகும். விபத்தே ஆகாது. சத்தியுகத்துல விபத்து கிடையாது, அகால மரணம் கிடையாது. 150 வருஷம் ஒரு ஆள், ஒரு உடலுடைய பூரண ஆயுள் 150 வருஷம். 150 வருஷம் முடியும் போது கூட அடுத்த பிறவி நான் எங்க இருக்கிறேன்னு தெரியும் அந்த ஆத்மாவுக்கு. ஸோ மரணமாவே தெரியாது. நான் இந்த இடத்துல பிறக்க போறேன்னு வீட்டை சொல்லிட்டு பாட்டில் போயிடும். ஆக இவ்வாறாக சத்தியம் இந்த பூமியில 2 யுகம் இருந்தது. அந்த 2 யுகத்துல வாழ்ந்த மொத்த மனிதர்கள் எண்ணிக்கை 33 கோடி பேர். அந்த 33 கோடி பேர்ல இங்க உட்கார்ந்துருக்கிற நீங்க எல்லாருமே தேவாத்மாக்கள். இது நான் சொல்றது கதை கிடையாது. சத்தியமான இறைவன் சொல்ல சத்திய ஞானத்தை சொல்றேன். நீங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தருமே தேவாத்மாக்கள். இந்தியாவுல 30 கோடி தேவாத்மாக்கள் இருக்காங்க. மொத்தம் 142 கோடி பேர் இந்தியாவுல. அதுல இறைவன் கணக்கு சொல்றார், 3 கோடி ஆத்மாக்கள் ஃபாரின்ல இருக்காங்களாம். இங்க இருந்து ஏதோ அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீதி 100 கோடி பேர் இந்துக்கள். அந்த 100 கோடி பேர்ல 30 கோடி பேர் தேவாத்மா. இந்த 2 யுகத்தில் வரக்கூடியவங்க. அப்போ நீங்க எல்லாம் அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க. உங்களுக்கு தான் இந்த சாமி மேல நம்பிக்கை வரும். உண்மைதான் சொல்றீங்க. ஆக நீங்க எல்லாரும் சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது, தேவ குணத்தை சேர்ந்தவர்கள். உங்க தெய்வீக குணத்தை நீங்க வெளியே கொண்டு வரணும், அசல குணத்தை பின்னுக்கு தள்ளணும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, மனித வாழ்க்கையின் லட்சியம் தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணரணும். உங்களுக்குள்ள தெய்வீகம் இருக்கு, அதை நீங்க வெளிக்கொணரணும். இதுதான் உங்க லட்சியம் சொல்றாரு. ஸோ நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்னன்னா, நான் தேவ ஆத்மாங்கிறத டெய்லி காலையில இருந்துச்சு நானும் ஒரு தேவ ஆத்மா அப்படி நினைங்க. அத்வைதம் என்ன சொல்றதுன்னா, நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாக ஆகின்றாய். நான் தேவதா ஆத்மா, நான் தேவதா ஆத்மானா நீங்க தேவதா ஆத்மா ஆவீங்க. உங்க தொடர்பு சமத்துல வர்றவங்க தேவையா வருவாங்க. ஆக
இந்த இறைவன் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா கடவுள் பற்றிய ஞானத்தை சொல்லி அடுத்தபடியாக இந்த காலம் கால கணிதத்தை கடவுள் சொல்றார். 5000 வருடங்கள் கொண்டது ஒரு கல்பம். எப்படி 7 நாள் ஒரு வாரம்னு சொல்லுவோம், 12 மாதத்தை ஒரு வருஷம்னு சொல்லுவோம், 5000 வருடங்கள் ஒரு கல்பம். ஒரு கல்பத்துல 1250 வீதம் வருடம் கொண்ட 4 யுகங்கள். 1250 கூட்டினா 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்துல 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், 2500 வருடம் நரகமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுதுன்னா, அந்த மகாபாரதத்தில் அவளை குறிப்பு எடுத்து பார்த்தேன். தர்மர் ஆட்சியில் ஒரே கிண்டியில் கீரையும் பாம்பும் பால் குடிக்கும்னு படுது. ஐயா பாபு எழுதுற அந்த தரப்பு. அப்போ அந்த சத்தியம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த பூமி அந்த தேவர் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், 2500 வருடம் நரகமாக இருக்கும். அப்ப சொர்க்கம் நரகம்ங்கிறது வான் உலகத்தில் உள்ள ஒரு விஷயம் கிடையாது. எப்படி 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு மாறி மாறி வருதோ, அதே போல 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், 2500 வருடம் நரகமாக இருக்கும். இப்ப நரகத்தோட கடைசி கட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். இன்னும் சில வருடங்களில் டெல்லி யமுனை நதிக்கரையில கிருஷ்ணன் பிறப்பார். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம இங்க பண்ண போறது தர்மர் பட்டாபிஷேகம். ராமர் பட்டாபிஷேகம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமர் பட்டாபிஷேகத்துக்கும் தர்மர் பட்டாபிஷேகத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, ராமருக்கு யார் பட்டாபிஷேகம் செய்வாங்கன்னா வசிஷ்டர் ரிஷி பண்ணுவார். ஆனா ராமர் தெய்வ அவதாரமான ராமனுக்கு வசிஷ்டர் என்பவர் ஒரு ரிஷி பண்றாரு. ஆனா தர்மர் ஒரு மனிதர். ஆனா அவருக்கு கிருஷ்ணருங்கிற தேவாத்மா மணிபடுத்துறார். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு விழா நடக்கும். இங்கு தர்மருடைய பட்டாபிஷேகம் கிருஷ்ணர் கையால் மணிமுகடம் வைக்கப்பட்டு நடக்க போகுது. ஆக இப்ப இந்த விழா மையத்துல கிருஷ்ணர் ஆத்மா வருவார். அதே நேரத்துல 33 கோடி தேவாத்மா வருவாங்க. சோ அவங்க அந்த மன்னரை வாழ்த்துறது மாத்திரம் இல்லாம நம்மளையும் வாழ்த்துவாங்க. அதனால நீங்க அவங்க எல்லாத்தையும் வேலையை விட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, இவ்வாறாக 2 யுகம், சத்தியுகம் திரேதாயுகம் முடிஞ்சிருச்சு. துவாபர கலியுகத்துல கடைசியில இருக்கும். இப்ப நடக்கிற யுகத்துக்கு பேரு புருஷோத்தம சங்கம யுகம்னு பேரு. புருஷ்னா ஆத்மா. புருஷோத்தம மாதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்கழி மாதத்தை புருஷோத்தம மாதம்னு சொல்லுவாங்க. அதிகாலையில் எழுதி இறை வழிபாடு செய்வோம். ஆத்மாவை உத்தமமாக்கக்கூடிய மாதம். அதே போல இப்ப நடக்கிற இந்த யுகம் புருஷோத்தம யுகம். அதாவது ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் வர்றது பேர் யுக சந்தின்னு சொல்லுவோம். 2 யுகத்துக்கு இடைப்பட்ட யுக சந்தியான ஒரு காலத்துல கலியுகம் முடிய போது, சத்தியுகம் வரப்போகுது. அந்த யுக சந்தியில் நாம் எல்லாரும் இருந்திருக்கிறோம். இந்த யுக சந்தியில ஜீவாத்மா பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய யுகம் இந்த சங்கம யுகம். சங்கம் என்றால் இணைதல். ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த கடைசியான காலத்தில், இந்த யுகத்தின் கடைசியில் இருக்கிற நாம பரமாத்மாவோட இணைந்து இருக்கிறோம். அர்த்த நாரீஸ்வரர் போல. அதனாலதான் பொட்டு வைக்கிற பழக்கம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் இங்க பொட்டு வைக்கிறோம்னா, இறைவா அப்பா இந்த இடத்துல உட்காருங்க, என் கூட வாங்கன்னு சொல்லி வைக்கணும். சாமி கும்பிட்டா பக்தி யோகம், அந்த சாமியை உள்ளத்துல வச்சா கர்ம யோகம். கீதை கர்ம யோகத்தை சொல்லுது. அந்த கீதை கர்ம யோகத்தை சொல்றதுனாலதான் கீதா சாரம்னு ஒரு படம் எல்லா கடையிலையும் தொகுப்பாங்க. அதுல ஒரு ரதம் இருக்கும், 4 தேர் இருக்கும், அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அதுல உட்கார்ந்துருப்பாங்க. அந்த படம் என்ன போதனை சொல்லுதுன்னா, நம்ம உடம்பு 5 தத்துவங்கள்: மெய், வாய், கண், காது, மூக்கு. மெய்னா உடல், கண், காது, மூக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக இந்த 5 புலன்களாக கொண்ட இந்த உடல் ஒரு ரதம். அந்த 4 குதிரை கண், காது, மூக்கு, வாய். அதுல இருக்கிற அர்ஜுனன் தான் ஆத்மா. அந்த சாரதி கிருஷ்ணர் யார் தெரியுமா? பரமாத்மா. அந்த போரில் அர்ஜுனன் வெற்றி அடைவதற்கு அந்த ரதத்தை
ஓட்டுநராக ஓட்டும் பொறுப்பை கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைச்சிடறார். அதே போல நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னா, நம்முடைய பிரார்த்தனை என்னவாக இருக்க வேண்டும் கடவுள்கிட்டனா, காலையில எழுந்திரிச்சா முதல்ல இறைவனை உங்க வீட்டுக்கு கூப்பிடணும். தீபாவளி பண்டிகை அன்னைக்கு அதான் பண்றோம். மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கும் பண்டிகை தீபாவளி. 5 மணிக்கு அது பண்ணணும் விதி. அன்னைக்கு நம்ம வீட்டு தண்ணியில கங்கை வரதாக அர்த்தம். அதனாலதான் கங்கா ஸ்நானம் ஆச்சாரம் கேட்பாங்க. அப்போ எங்கேயோ ஓடுற கங்கை வீட்டுக்கு வருது, அதே போல மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு நாள் பண்டிகை பண்ணிட்டு விட்டுறோம். நரகத்தின் அசுரன் அழிந்தான், சொர்க்கம் துவங்கு, மகாலட்சுமி வர்றாங்க. இதுதான் தீபாவளி பண்டிகை. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, சத்தியத்துல வாழக்கூடிய அத்தனை பேருமே லட்சுமிகள் தான், அத்தனை பேருமே நாராயணன்கள் தான். முன்னோர்கள் மூலமா கிடையாது. ஆக நீங்க ஒவ்வொருவருமே நிஜமான லட்சுமிகள் ஆக வேண்டும். எப்படி ஆகணுங்கிறத இப்ப நாங்க பார்க்கலாம் சொல்ல போறோம். நீங்க காலையில எந்திரிச்சா, அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 3 to 5 மணிக்குள் எந்திரிச்சு ஒவ்வொருவருமே இறைவனை, அதாவது உங்க ஆன்ம தந்தையை வீட்டுக்கு கூப்பிடணும். ஏன் அவரை கூப்பிடணும்னு சொல்றேன்னா, எல்லா தேவர்களுக்கும் தலைவன் சிவன். தேவாதி தேவன் மகாதேவன். யாருக்கு அந்த பேர் இருக்கு? சிவனுக்கு தான் மகாதேவன்கிற பேர் இருக்கு. தேவர்களின் தலைவன் தேவாதி தேவன், ஆதி மூலம், எல்லாவற்றுக்கும் மூலம். 33 கோடி பேர்களுக்கும் சக்தி எங்கிருந்து கிடைச்சதுன்னா அந்த ஆதி மூலத்திலிருந்து. அந்த இறைவனை உங்க வீட்டுக்கு ஆவாகனம் பண்ணணும். அப்பா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். எங்கு நீங்கள் கவனிக்கத்தக்க ஒன்று என்னவென்றால், ஆத்மாவுடைய அப்பா தான் சிவன். நம்ம எல்லாருக்கும் 2 அப்பா. உடலுக்கு ஒரு அப்பா, உயிருக்கு ஒரு அப்பா. உடலோட அப்பா வெவ்வேறு, ஆனா எல்லா ஆத்மாக்களுக்கும் சேர்ந்து ஒரு அப்பா. அதனாலதான் ஒரு பாட்டு எழுதுறாங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ இறைவனை நம்பி வந்தாயா, அல்லது ஒருவனை நம்பி வந்தாயான்னு அந்த பாட்டு. நாம இப்ப ஒருவரை நம்பவா இறைவனை நம்பவா? ஒருவரை நம்பினா 2 கை இருக்கும். இறைவனை நம்பினா 1000 புஜங்கள் கொண்டவர் இறைவன். அந்த 1000 புஜங்கள் கொண்ட இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவனை உங்கள் வீட்டிற்கு வரவேற்பு செய்ய வேண்டும். அப்பா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுப்பாங்க, இறைவன் வருவார். 2வது வார்த்தை என்ன, பார்த்துங்கன்னு சொல்லணும். கடவுள் பார்வையில் சக்தி வரும். அதனாலதான் தரிசனம்னு வச்சாங்க, சாமி தரிசனம். அவர் பார்வை நம்ம மேல விடணும், நம்ம கண் அவரை பார்க்கணும். கண்கள் சக்தி வாங்கும் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் கடவுளுக்கு கண்ணன்னு பேர் வச்சாங்க. கையென்று பேர் வைக்கல, காலம்னு வைக்கல, தோழம்னு வைக்கல, கண்ணன்னு ஏன் வச்சாங்கன்னா கண் சக்தி வாங்கும் கொடுக்கும். நீங்க மகாபாரதத்திலேயே காந்தாரியா பார்க்கலாம். காந்தாரி தன் கணவன் பார்க்காத காட்சியை நான் பார்க்க மாட்டேன்னு ஒரு ரிப்பன் பண்ணிக்கிறாங்க. ஆனா சாமி கூட போனா கழிச்சுவாங்க. முடிஞ்ச நோக்கம். ஆக நாம என்ன செய்யணும்னா, சாமி கும்பிடும்போது கண்ணை மூடி கும்பிடக்கூடாது. கண்ணை திறந்து கண்கள் சக்தி வாங்க வேண்டும். அம்மாக்கள் பெரியவங்க வாங்க சக்தியை பிறகு திருஷ்டியா கொடுக்கணும். உங்க கண்ணை சக்தி வாங்குறத டிரான்ஸ்பர் பண்ண முடியும். உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளை நேரில் பார்த்தும் கொடுக்கலாம், எங்கேயா இருந்தா நினைச்சு கொடுக்கலாம். எலக்ட்ரானிக் பவர் மாதிரி போகும். உங்க குழந்தைக்கு என்ன வாழ்க்கை தெரியுமா? இந்த குழந்தை தூய்மை ஆகட்டும், சுகம் சாந்தியா நிரம்பட்டும், படிப்பாற்றல், எழுத்தாற்றல், நினைவாற்றல் வரட்டும், தீர்காயுசா வாழட்டும்னு நீங்க சங்கல்பம் அம்மாக்கள் செஞ்சீங்கன்னா, அந்த சங்கல்பம் கண் வழியாக கடவுள் சக்தியோட அங்க போய் சேரும். யாரும் அந்த குழந்தைக்கு போய் சேரும். அப்படி சேர்ப்பித்த 3 பேரை நான் உங்க முன்னாடி சொல்றேன். காந்தாரி என்ன செஞ்சாங்க? போர்க்களத்துல நாளைக்கு துரியோதனன் தலைமை தாங்க போறார். உடனே அம்மாவுக்கு ஒரு பதப்பதை கொண்டு காந்தாரி உடனே வர சொல்லி ஒரு ஒற்றன் அனுப்பி மகனை என் ரூமுக்கு வர சொல்லுங்க, வரும்போது ஆடை இல்லாம வரணும்னு சொல்லிட்டாங்க. உடனே சரின்ட்டு ஒரு குளிச்சுட்டு, ஒரு தெப்பத்தில் குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் இல்லாம துரியோதனன் வருவார். வரும்போது கிருஷ்ணன் என்ன ஒரு டெக்னிக் பண்ணுவார்னா, அதை தடுக்கணும், அந்த திருஷ்டி கொடுக்கறத தடுக்கணும். உடனே எதிரில் அவர் நடந்து வருவார். என்ன துரியோதனா, ஒரு நாட்டில் ஆடைகளுக்கு பஞ்சமான கேட்பாரு. இல்லையே வர, ஏன் அப்படி அம்மனமா வரலன்னு கேட்பாரு. இல்ல அம்மா சொன்னாங்க. அம்மா சொல்றது என்ன, நீ சின்ன குழந்தையா, உனக்கு எடைய கூட மறைச்சிக்க முடியாதான்னாரு. உடனே ஒரு அங்க இருக்கிற ஒரு வாழை மட்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு காந்தாரி ரூமுக்கு போவாங்க. போன உடனே
அவங்க அந்த ரிப்பனை எடுத்துட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் இப்படி பார்ப்பாங்க. தன்னுடைய தான் சேர்த்து வச்ச எல்லா சக்தியையும் இந்த கண் மூலமாக இந்த குழந்தையினுடைய உடல் வஜ்ரமாகட்டும் இன்னொரு சக்தி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வஜ்ரம் ஆயிடும். அப்புறம் கண்ணை மூடிட்டு துரியோதனன்ட்ட சொல்லுவாங்க, துரியோதனா நான் வந்து நிர்வாணமா வளர்த்துருந்தேன், நீ ஏன் இப்படி வந்தேன்னு கேட்பாரு. இல்ல கிருஷ்ணன் கிண்டல் பண்ணாரு அதனால இப்படி வரலன்னாரு. சரி, போரில் உனக்கு ஆபத்துல வந்ததுன்னா நீ எந்த பகுதியை நீ மறைச்சிருக்கியோ அந்த பகுதியில தான் உனக்கு ஆபத்து வருன்றார். அதே போல பீமனோட சண்டை நடக்கும்போது பீமனுடைய கதை துரியோதனன் மேல எங்க பட்டாலும் அந்த பந்து மாதிரி தெரிக்கும். பீமனே நிலை குறைஞ்சிருவார். ஏன்னா பீமனுடைய கதையில எல்லாமே நொடுக்கும். ஆனா துரியோதனனுக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்புறம் தான் கடைசியில கிருஷ்ணன் இப்படி தொடையை இப்படி தட்டி காட்டினோன்னு தொடையில போடும்போது தொடை உடையும். இதை நாம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா இந்த கண்ணுகள் சக்தி கொடுக்கும். அதே போல மகாராஷ்டிராவில சிவாஜி வரலாறு கேள்விப்பட்டீங்கன்னா அவங்க அம்மா அந்த வீரத்தை மகனுக்கு ஊட்டினால்தான் அவங்க வீர சிவாஜி ஆனார். நம்முடைய மகாத்மா காந்திக்கு வளர்ப்பு தாய் பக்கத்துல படுக்க வச்சு அவருக்கு புத்தி பண்ணி சொன்னாங்க, உனக்கு எப்ப கஷ்டம் வருதோ ராமான்னு சொல்லுன்னு சொன்னாங்க. அதனால அவர் சாப்பிட வரைக்கும் ராமான்னு சொன்னாரு. அந்த ராம நாமம் அவரை மிகப்பெரிய தேச தலைவராக மாற்றியது, ஒரு பெரிய சாதனையாளராக மாற்றிச்சு. ஸோ இதெல்லாம் அம்மாக்களுடைய போதனைகள், சக்திகள். ஸோ நம்ம ஒவ்வொருவருமே காலையில இறைவனை கூப்பிட வேண்டும். என்னை பாருங்கன்னு சொல்லணும், எனக்கு தேவையான சக்தியை நிரப்புங்கன்னு சொல்லணும். அப்புறம் சொல்லணும் என் கூடவே இருந்தப்பான்னு சொல்லணும். உடல் தூய்மை சோப்பு தண்ணியால் ஆக்கிடுவீங்க. உங்க ஆத்மாவை தூய்மையாக்குற பொறுப்பை கடவுள்கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த ஒளி அந்த ஒளியால் சுத்தமாக வேண்டும். அதனாலதான் கற்பனை ஒளியை கண்ணை ஒட்டிக்கிறீங்க. அந்த கற்பனை தொட்டு ஏன் ஒட்டிக்கிறீங்கன்னா ஒளி சக்தி வெளி மூலமா உள்ள போனா உள்ள இருக்கிற பாவ இருள் போகணும். இதுதான் தத்துவம். ஆக இறைவன்கிற ஒளியை ஆவாகனம் பண்ணி உங்க ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். அந்த புரியல் டெய்லி பண்ணணும். கடைசியில சொல்லணும், அப்பா நீங்க என் கூடவே இருந்தப்பான்னு சொல்லணும். எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணன் என்ன சொன்னாரு, நீ ஒரு ஆள் எனக்கு போதும், உன்னுடைய படைகள் எனக்கு தேவையில்லை, அது துரியோதனனை வச்சுக்கிட்டோம், நீ ஒரு ஆள் இருந்தா எனக்கு போதும்னா. அதே போல நாம் ஒவ்வொருவரும் ஏக் பல் ஏக் பரோசான்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. ஒரே பலம் ஒரே நம்பிக்கை உடையவராக ஆக வேண்டும். ஆக அந்த இறைவனை துணைவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் கற்பூரத்தினுடைய தன்மையும் ஒட்டு வைக்கிற தன்மையும். ஸோ அந்த கடவுள் துணையோட இந்த பிறவில நீங்க இருந்தாதான் இந்த கலியுக முடிவான இப்ப நடக்கிற குருசேத்திர யுத்தத்துல மிக பெரும் விஷயங்களெல்லாம் நம்ம சந்திக்க போறோம். இந்த யுத்த காலம் 3வது உலக யுத்தம் சீக்கிரத்துல ஆரம்பிச்சிடும். நம்ம பூமி போல 300 பூமியை அழிக்கிற ஆயுதங்களை உருவாக்கி வச்சோம். சும்மா சிவகாசி பட்டாசு மாதிரி என்ன பண்ணிட்டோம், நிறைய அணு ஆயுதம் பண்ணிட்டோம். 1945ஆம் ஆண்டு இங்க பூமியில போடப்பட்ட, ஜப்பான்ல போட்ட, ஹிரோஷிமா நாகசாகில போட்ட குண்டு 2000 டிகிரி தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. 100 டிகிரியில தண்ணி கொதிக்கும். 2000 டிகிரி 700 டிகிரியில இரும்பு உருகும். 2000 டிகிரியில மண்ணே உருகும். ஆனா இப்ப கண்டுபிடிச்ச அணுகுண்டுகள் 10,000 டிகிரி. இப்ப இருக்கிறதுல ஒரு 2.5 குண்டை இப்படி கிராஸ் பண்ணியாச்சுன்னா அண்டார்டிகா அந்த பனி பிரதேசம் பனி மலை தண்ணி ஆயிடும். அந்த கடல் மட்டம் 400 அடி குறையும். 50 அடி தான் உறைஞ்சுது. சுனாமின்னு வந்தது. 50 அடி தண்ணி மேல வந்தாலே 1,00,000 பேர் காலியானாங்க. 400 அடி உயர போகுது. இதுதான் சம்பூர்ண மகாபாரதத்துல அந்த சினிமா பார்த்திருக்கீங்க. உலகத்துல பிரளயம் வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல வங்காள விரிகுடா பொங்கி அரபிக்கடல ஒரே நாள் இப்படி போச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற 142 கோடி பேருமே ஜனசமாதி ஆயிடுவாங்க. ஸோ இந்த உலகம் சுத்தமாக்கப்படும் பொழுது நம்ம வீட்டை நம்ம ஒரு வாளியை வச்சு சுத்தம் பண்ணிடுவோம். ஆனா இயற்கை எப்படி செய்யும்னா இந்த அணு ஆயுத போர், பூகம்பம், சுனாமி, இந்த நோய்கள் ஒரு 5 விதமாக இந்த பூமி ஒரு விநாசத்தை சந்திக்கும். இதுதான் மகாபாரத யுத்தத்துல பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க. நாகாஸ்திரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பிரம்மாஸ்திரம், அந்த பிரம்மாஸ்திரம் தான் இந்தியா கண்டுபிடிச்சிருக்க. பிரம்மோஸ் ஏவுகணை கேள்விப்பட்டிருக்கீங்க. கல்கத்தாவில் இருக்கிறது பிரம்மபுத்திரா நதி. அந்த பிரம்மாங்கிற வார்த்தையில ஒரு ஏவுகணை கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்துல் கலாம் ஐயா. பிரம்மோஸ் ஏவுகணை. ஸோ இந்த பூமியில அந்த அஸ்வத்தாமன் ஒரு பிரம்மாஸ்திரம் விடுவாரு. உலகத்துல இருக்கிற எல்லாம் அழிஞ்சிரும்.